ஒரு தொழில் செய்கிறவங்களுடைய மெயினான குவாலிட்டி என்னன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு அந்த தொழிலோட மூலம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஹோட்டல் தொழிலே எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு பிளேட்டில் வந்து தோசையை கொண்டு வர்றாங்கன்னு சொன்னால் அந்த தோசையில் என்னென்ன சேர்மானங்கள் இருக்குது, அரிசி எவ்வளோ இருக்கும், உளுந்து எவ்வளோ இருக்கணும், அதோடைய விலை என்ன, இதையெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். வரக்கூடியவங்களுடைய நம்பிக்கையை நம்ம பெறணும். வாடிக்கையாளர்களுக்கு நம்ம தரமான உணவை கொடுத்து அதிலிருந்து அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம வாங்கணும். மூன்றாவது மல்டி டாஸ்கிங். இப்போ உள்ள சமைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு வைங்க, மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்கணும் இல்லையா? நாமளே சட்டையை கட்டி போட்டு சமைக்க ஆரம்பிச்சிடணும். நாலாவது மார்க்கெட்டிங். நமக்கு எப்போ வியாபாரம் கூட போகுது, எப்போ வியாபாரம் கம்மியாக போகுது அப்படிங்கிறத நம்ம அனுபவ அறிவில் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு தேவையான ஆட்கள்கிட்ட தேவையான பொருளை சரியான நேரத்தில் போய் சேர்க்க தெரிஞ்சிருக்கணும். கடைசியா ப்ராப்ளம் சால்விங். எவ்வளவுதான் பிரச்சனை வரட்டும், அதையெல்லாம் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கற்றுக்கணும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு என்னென்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம அனுபவ அறிவால் அதை சரி பண்ணணும். சுருக்கமாக ஒன்று சொல்லிடவா, என்னதான் குழியில் போட்டாலும் இட்லி மாதிரி சும்மா கும்முன்னு வெளியே வரணும்.